الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும். அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக.
இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நன்மையான காரியம் எது, தீமையான காரியங்கள் எது, நேரான பாதை என்ன என்பதை நமக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட திருமறை குர்ஆனை பொறுத்தவரை இறைவனை வணங்குவது எப்படி என்றும், நல்ல ஒழுக்கங்கள் தீய காரியங்கள் என்ன என்பது பற்றியும், சமூகத்தில் தீமைகள் பரவும் பொழுது அதற்கான தீர்வுகள் என்ன என்பது குறித்தும், இது போன்று ஒரு சில செய்திகளை மட்டுமே தான் திருமறை குர்ஆன் நம்மிடத்திலே பேசுகின்றதா என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், அதையெல்லாம் கடந்து இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மற்ற உயிர்களிலிருந்து வித்தியாசமாக நம்மை காட்டுவதற்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பகுத்தறிவை, அந்த சிந்திக்கக்கூடிய அறிவை தூண்டக்கூடிய வகையில ஏராளமான சிந்தனை விஷயங்களை திருமறை குர்ஆன் நம்மை தூண்டக்கூடிய வகையில பலவித செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அறிவை நாம் அவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், இந்த உலக காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கின்றது, இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஒரு படைப்பு திறமை இருக்கின்றது, அந்த அல்லாஹ் இதை வீணாக விளையாட்டாக ஏற்படுத்தவில்லை, ஏதோ தக்க காரணத்திற்காக படிப்பினை பெறுவதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் முதல் உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையுமே அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற ஒரு பேரறிவை ஒவ்வொரு மனிதர்களும் மூமின்களும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான அறிவுரைகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலேயும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அறிவுடைய மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றது என்று 3வது அத்தியாயம் 190வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டி, ஏனோ தானோ என்று ஒரு கடமைக்காக, சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக குர்ஆனை அணுகக்கூடிய மக்களாக நாம் இல்லாமல், குர்ஆன் எதையெல்லாம் பற்றி நம்மை சிந்திக்க சொல்கின்றதோ, ஆய்வு செய்ய சொல்கின்றதோ, நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய படைப்புகளாக இருந்தாலும், கண்களை தாண்டி இருக்கக்கூடிய படைப்புகளாக இருந்தாலும் அத்தனையையும் நாம் சிந்திக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். அதுதான் ஒரு மூமியினுடைய பண்பு என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சிந்திக்கக்கூடிய மக்களாக, நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு என்று நேரம் ஒதுக்கி அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு சில செய்திகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ காலங்கள், எவ்வளவோ விஷயங்கள், அறிவியல் அற்புதங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமைகள் என்று ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும், இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த கோடை கால பருவம் என்ற ஒரு சூழல் இருக்கின்றதே, இது எப்படி உருவாகின்றது, இதற்கு பின்னணியிலே என்னென்ன அறிவியல் உண்மைகள் இருக்கின்றது, இதன் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய வல்லமை பொருந்தியவனாக இருக்கிறான், இதை எதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தினான், இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள் என்ன என்பது குறித்தாவது நாம் நம்முடைய அறிவை கொஞ்சம் கூர்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்த விதத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த கோள்களும், சூரியனும் சந்திரனும் பூமியும், இவை அனைத்துமே ஒன்றாக இருந்தது, அதை நாம் தான் ஒரு வெடிப்பின் மூலமாக பிளந்து பிரித்தெடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இது குறித்து இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து சொல்றாங்க, இந்த உலகமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களாக இருந்தாலும் எதுவுமே ஆரம்பத்தில் இல்லாம இருந்துச்சு. எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய வெடிப்பு ஒண்ணு வெடிச்சது. அது ஒரு துகளாக, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு அணுவிலிருந்து அது வெளிப்பட்டது. அந்த வெளிப்பட்ட அந்த வெடிப்பு ஒரே சீராக வெடித்து சிதறிய அந்த வெடிப்பானது அப்படியே போய்கொண்டே இருக்கின்றது. அதுல எந்த விதமான மாற்றமும் ஏற்படல என்று சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. சமீபத்தில் இங்க ஏதாவது நம்ம வாழக்கூடிய இந்த ஊர்களில் எங்கேயாவது ஒரு இடங்கள்ல ஏதாவது வெடிப்புகள் வெடிச்சதுன்னு வச்சுக்கோமே,
திடீர்னு ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சதுனாலோ, ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுனாலோ, இல்ல நாம ஒரு ஊதக்கூடிய பலூன் வெடிச்சதுனா கூட, நாம ஒரு வெடி வெடிச்சதுன்னா அது எந்த பொருள் எந்த மூலையில எந்த இடத்துல போய் விழுகும் என்று தெரியாது. ஆனால் ஒரு சிறிய ஒரு தூசி படலத்திலிருந்து அணுவிலிருந்து வெடிச்ச ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களும் எப்படி வெடிக்கும் பொழுது ஒரு சீரான வேகத்துல பயணிச்சதோ, அதே மாதிரி ஒட்டுமொத்த எல்லா அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்மீன்களும் கோள்களும் சந்திரனும் சூரியனும் எல்லாம் ஒரு சீரான பயணத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குது. அதுல ஒரு கோளு தான் என்ன அப்படின்னு சொன்னா மனிதர்கள் வாழக்கூடிய பூமி. இந்த பூமியானது எந்த இடைவெளியில எப்படிப்பட்ட சூழ்நிலையில அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான கோளாக இருக்கக்கூடிய சூரியன் என்ற அந்த உஷ்ணத்திலிருந்து மிகவும் நெருக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை படைச்சராமே, அதிலிருந்து சிறிது தூரம் தள்ளி அல்லாஹ் இந்த பூமியை படைச்சிருக்கிறான். இந்த பூமியானது நீண்ட தொலைவிலையும் இல்லாம வெளிச்சத்துக்காகவும் சூரிய வெப்பமும் நல்ல முறையில பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ரொம்ப பக்கத்திலே இல்லாம ரொம்ப தூரத்திலே இல்லாம ஒரு நடு நிலையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை படைச்சிட்டு, மற்ற கோள்கள் எல்லாம் எப்படி பாஸ்கெட் பால் போல ஃபுட்பால்கள் போல நேராக சுழல கொண்டிருக்குதோ, அந்த மாதிரி இந்த பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைச்சராமே கொஞ்சம் ஒரு 23.5 டிகிரி சாய்வாக படைச்சிட்டு, இப்படி எல்லா கோள்களும் நேராக சுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமிங்கிற கோள் மட்டும் அப்படி சுத்தக்கூடாது. எப்படி சுத்த வேண்டும் தெரியுமா? ஒரு 23.5 டிகிரி சாய்வாக சுத்தணும். எதுக்காக இந்த அமைப்பு, எதுக்காக இந்த கட்டமைப்பு, எதுக்கு இந்த 23.5 டிகிரி சாய்வாக சுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, பூமி இப்படி சாய்வாக சுத்தக்கூடிய காரணத்தினால்தான் ஒரு 3 மாத காலம் 4 மாத காலம் இடைவெளியிலே நமக்கு பருவ காலங்கள் எல்லாம் ஏற்படுது, மழை காலம் ஏற்படுது, இன்னும் குளிர்காலம் ஏற்படுது, இன்னும் காத்து காலங்கள் ஏற்படுது. அதோடு சேர்ந்து இப்ப இருக்கக்கூடிய கோடை பருவங்களும் கோடை காலங்களும் ஏற்படுது என்று சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, எதுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ஏற்படுத்தணும்? குளிராவே ஆக்கி இருக்கலாம் இல்லை, மழையாவே ஆக்கி இருக்கலாம் இல்லை, இல்ல காத்தாவே ஆக்கி இருக்கலாம் இல்லை, இல்ல வெயில்லையே வெந்து உருகக்கூடிய வகையில நம்மள ஆக்கி இருக்கலாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லாம அல்லாஹுவாகிய நான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு திறமை வாய்ந்த படைப்பாளன், எவ்வளவு சீரான படைப்பாளன், என்னுடைய படைப்பு எப்படி அற்புதமானது என்பதை ஒவ்வொரு மக்களும் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து உணர வேண்டும். எதற்காக இந்த தயாரிப்பு என்பதை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். சிந்தனைவாதிகளாக மாறி அவர்கள் கடைசியில் அல்லாஹுவாகிய என்னை எந்த அளவிற்கு புகழ வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான் என்றால், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். யா அல்லாஹ், இதை நீ வீணாக படைக்கவில்லை, நீ தூய்மையானவன், எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி விடுவாயாக என்று முஃமின்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எந்த சிந்தனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆய்வாக இருந்தாலும் அது எங்கே போய் முடிய வேண்டும் என்றால், இதை படைத்தவன் யார், இதற்கு பின்னணியில என்ன இருக்கு, இதனுடைய அம்சம் என்ன, இதனுடைய திட்டமிடுதல் என்ன, எல்லாத்தையும் யோசிக்கக்கூடிய நபர்கள் கடைசியிலே சொல்ல வேண்டும், இதை படைத்தவன் சாதாரணப்பட்டவன் கிடையாது, அவன் தூய்மையானவன், ஏதோ ஒரு முக்கிய காரணத்திற்காக வேண்டிதான் அதை படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவை நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக, அவனை தூயவன் சுப்ஹானக என்று புகழக்கூடிய மக்களாக ஒரு புறம் இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எந்த அற்புதங்கள் என்ன படைப்புகள் எதையெல்லாம் மனிதர்கள் பார்க்க 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 அவர்களுடைய உள்ளத்தில் எது பற்றி உண்டான ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும் என்றால் ஃபகினா அதாபன்னார், அவர்கள் நரக வேதனையிலிருந்து அல்லாஹுவாகிய என்னிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த ஒரு சூடு, இந்த ஒரு வெயில் காலம், இந்த கோடை பருவம் வந்த உடனே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? நாம அணியக்கூடிய ஆடை மாறி போய் விடுகின்றது, நாம குடிக்கக்கூடிய குடிபானங்கள் மாறி போய் விடுகின்றது,
நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மாறி போய் விடுகின்றது, நாம வேலை செய்யக்கூடிய நேரங்கள் மாறி போய் விடுகின்றது, நாம தூங்கக்கூடிய நேரங்கள் மாறி போயிடுறது, நாம வீடுகளுடைய கட்டமைப்புகள் அப்படியே மாறி போயிருது. ஒவ்வொருவருடைய பொருளாதார சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான வசதி வாய்ப்புகளை முன்னேற்பாடுகளை இந்த ஒரு கோடை வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஏராளமான முன்னேற்பாடுகளை அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்பவாறு நாம செஞ்சிட்டு இருக்கிறோம். எதற்காக? சூடு தாங்க முடியல, திடீர்னு வெயில நடக்க முடியல, செருப்பு இல்லாம போக முடியல, அங்க போய் மூலையில் எங்கேயாவது மரத்தோட நிழல் கிடைக்காதா, எங்கேயாவது ஜில்லுன்னு சருபத்து தர மாட்டானா, எங்கேயாவது ஒரு நீர் போர் பந்தல் அமைச்சிருக்க மாட்டானா, எங்கேயாவது வண்டியில போகும்போது ஏசி வண்டியா எங்கேயாவது கிடைக்காதா, ரூமுகளுக்குள்ள ஒரு ஏர் கூலர் வாங்கி போடு, ஃபேனு 4 எண்ணத்தை தூக்கி வை, இல்ல ஒரு ஏசியாவது எங்கேயாவது அமைச்சு கொண்டு வந்து வை, எப்படியாவது நிம்மதியாக இந்த சூட்டிலிருந்து இருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தப்பிச்சுக்க வேண்டும். ஏன்னா இந்த சூடு தாங்க முடியல என்பதற்காக நாம மட்டும் பாதுகாப்பு பெறாம நம்மளுடைய தாய் தந்தை நல்லா இருக்கணும், நம்முடைய மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு வெயிலில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஏராளமான திட்டமிடுதல்களை இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மனிதர்களான நம்மை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், மக்களே, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய நரக நெருப்பு என்பது இந்த உலகத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பை போன்று 69 மடங்கு மிகப்பெரியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய, நாம் பார்க்கக்கூடிய சூரியனாக இருந்தாலும், அதிலிருந்து வரக்கூடிய வெப்பம் சூடாக இருந்தாலும், நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்புகளாக இருந்தாலும், மின்சாரமாக இருந்தாலும், அதையும் தாண்டி எரிமலை குழம்புகளாக வெடித்து சிதறி நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுகின்றானே, இந்த ஒட்டுமொத்த நெருப்பு, அதனுடைய சூடு, இதனுடைய அம்சம், இதை எல்லாத்தையும் ஒரு தராசுல தூக்கி வச்சுட்டு நரகத்தினுடைய வெப்பத்தை இன்னொரு தராசுல தூக்கி வச்சோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நாம் பயன்படுத்தக்கூடிய, நாம் பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய இந்த உலக நெருப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 1 மடங்கு தான். ஆனால் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பு என்பது 69 மடங்கு இதை விட பெரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி என்ன முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம், என்ன தயாரிப்புகளை நாம் செஞ்சு வச்சிருக்கிறோம், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த நரகம் குறித்து உண்டான விழிப்புணர்வு நம்மிடத்தில் இருக்குதா? ஏதோ கோடை காலம் வந்த உடனே நாம் காட்டக்கூடிய நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல ஒரு துளியாவது நரக நெருப்புங்கிறது எப்படி இருக்கும், அதனுடைய சூடு எவ்வளவு கொடூரமானது, அல்லாஹ் அதை யாருக்காக தயாரிச்சு வச்சிருக்கிறான், அதிலிருந்து நாம பாதுகாப்பு பெறதுக்கு என்ன முயற்சி நாம செஞ்சிருக்கிறோம், இப்பொழுது நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கபரு வாழ்க்கை என்னவாக இருக்கும், அதற்கு பின்னால் உள்ள அந்த மறுமை வாழ்க்கையினுடைய விசாரணை என்னவாக இருக்கும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நரக கொடூரமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்து நம்முடைய உள்ளத்திலே ஏதாவது சிந்தனை வருகின்றதா என்று பார்த்தால் வரமாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுது முடித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை அங்கே செய்து காட்டுகின்றார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 4706வது செய்தியாக இந்த செய்தி இடம் பெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், மக்களே, நான் இப்பொழுது தொழுது கொண்டிருந்த பொழுது எனக்கு இதுவரைக்கும் காட்டப்படாத மிகப்பெரிய கோலங்கள், காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டது. சொர்க்கத்தை குறித்து உண்டான காரியங்கள் இதற்கு முன்னால் நான் இது போன்று பார்த்தது கிடையாது. அதே போல நரகத்திற்கு உண்டான அந்த கொடூரங்களை இதரை போல இன்றைக்கு நான் பார்க்கப்பட்டதை போல இதற்கு முன்னால் நான் பார்த்தது கிடையாது. வல்லாஹி லவ் தஅலமூன மா அலமு, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், நான் கண்ட காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் லபகைத்தும் கஸீரா வலலஹித்தும் கலீலா, குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நரகம் குறித்து, அதனுடைய கொடூரங்கள் குறித்து, அதனுடைய காட்சிகள், கொடூரங்கள், இன்னும் என்னென்ன உருவகங்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி காட்டுறாங்க, இதையெல்லாம் குறித்து என்றைக்காவது நினைத்து அல்லாஹ் அந்த நரக நெருப்புல நாங்க என்ன ஆக போறோமோ, அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக்க வேணுமே, அந்த கொடூரத்திலிருந்து நாங்க தப்பிச்சுக்க வேணுமேங்கிற சிந்தனை
ஒரு நாளாவது நம்முடைய உள்ளத்திலே பதிகின்றதா என்று பார்த்தால், சிந்திக்கின்றோமா என்று பார்த்தால் கிடையாது. உலக நெருப்புக்காக, உலக வெப்பத்துக்காக நாம் காட்டக்கூடிய அந்த முன்னேற்பாடுகள் நரக விஷயத்திற்காக துளி அளவு கூட இல்லாத ஒரு சமூகமாக சைத்தானுடைய ஊசலாட்டத்தால் உலக மோகத்திலே திளைத்த மக்களாக இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்றால், நம்மை பார்த்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சூரா அத்-தஹ்ரீம் 66வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லிக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் என்ன தெரியுமா? மிக பெரும் கற்பாறைகளும் தீய மனிதர்களும் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான். என்று சொன்னால், கல் எரிந்து எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? கரும் பாறைகள் எரிந்து எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? அந்த பாறை தான் நாளை மறுமையிலே நரகத்தினுடைய எரிபொருளாக இருக்கும் என்றால், பாவிகள் தான் விறகு கட்டைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த நரகம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும். அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மூமின்களும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, உங்களை மட்டும் பாதுகாத்தா பத்தாது, உங்களுடைய குடும்பத்தையும் அதிலிருந்து பாதுகாத்துக்குங்க. உங்களுடைய குடும்பத்தையும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஒரு மூமியினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றான் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் என்பது எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நானோ, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களோ, நம்முடைய நாளை, நம்முடைய எப்படி இருக்கும், நம்முடைய மரணம் எப்பொழுது வரும், நமக்கு உயிர் எவ்வளவு நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறித்து எந்த அறிவும் இல்லாத மக்கள் நாம். அப்படிப்பட்ட நமக்கு திடீரென்று மரணம் வந்தால், கபரிலே போய் அடக்கம் செய்யப்பட்டால், அதற்கு பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து நம்மை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பி அந்த விசாரணை நீதிமன்றத்திலே நம்மை எல்லாம் விசாரிப்பதற்காக அந்த மன்றத்திலே ஒன்று கூட்டி நம்மை எல்லாம் நிற்க வைக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனையாக அழைப்பான். ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து அவனுக்கு முன்னால் நிற்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிராக அவனுக்கு உண்டான சாட்சிகளை அல்லாஹ் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான். என்னென்ன சாட்சிகள் வரும்? முதலிலே மலக்குமார்கள், அவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த மலக்குமார்கள் நன்மை தீமைகளை எல்லாம் தொகுத்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். அதை அந்த மனிதன் பார்ப்பான். இரண்டாவது என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பேட்டை மாட்டி வைத்திருக்கிறோம். அதை நாளை மறுமையிலே நாம் வெளிப்படுத்துவோம். அதனை அவன் திறந்த நிலையிலே அவன் பார்ப்பான். அவன் செய்த ஒட்டுமொத்த காரியங்களும் அந்த ஏட்டிலே பதிவாக இருக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் முன்னால் நம்முடைய கண்கள், நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள், ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளுமே அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த எல்லா காரியங்களை குறித்தும் முன்னால் வந்து நின்று பேசக்கூடியதாக மாறிவிடும். மலக்குமார்கள் ஒரு புறம் சாட்சி, நம்முடைய உடல் உறுப்புகள் ஒரு புறம் சாட்சி, அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த களத்தில் இருக்கக்கூடிய ஏடு எல்லா விஷயங்களையும் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. இதை எல்லாத்தையும் பார்த்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், இக்ர கிதாபக, உன்னுடைய இந்த புத்தகம் இருக்குதே, உன்னுடைய இந்த செயல்களுடைய தொகுப்பு இருக்குதே, அதை நீயே படிச்சு பாரு. வேற யாரும் இன்னைக்கு உனக்கு கணக்கு பார்க்கறதுக்கு தேவை கிடையாது. உன்னை பத்தி கணக்கு பார்க்கறதுக்கு, தீர்ப்பு சொல்றதுக்கு, நீ நல்லவனா கெட்டவனா, உனக்கு சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிப்பதற்கு நீயே உன்னை நீ கணக்கு பார்த்துக்கொள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஏட்டை நம்முடைய கையிலே தந்து விடுவான். அதை பார்த்த உடனே அந்த மனிதன் அப்ப ஆரம்பிப்பான் பேசக்கூடிய பேச்சுக்களை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த ஏட்டுக்கு என்ன ஆச்சு? நான் செஞ்ச சின்ன காரியங்கள் முதற்கொண்டு பெரிய காரியங்கள் வரைக்கும் ஒண்ணு விடாம இந்த ஏட்டில பதிவாயிருக்குதே என்று சொல்லி அந்த செயல்களுடைய ஏட்டை அந்த மனிதன் பார்க்கும் பொழுது, இந்த தப்பு என்னோடதா இருக்க கூடாது, இந்த பாவம் என்னோடதா இருக்க கூடாது, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்க கூடாது என்று மனிதன் எண்ணுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவிற்கு?
ஒரு மனிதன் தான் செய்த பாவ மூட்டைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் என்ன எண்ணுவான் என்றால், இதற்கும் எனக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்க வேண்டுமே, இது நான் செய்ததாக இருக்கக்கூடாது என்று எண்ணுவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையினுடைய பட்டியல்கள் எவ்வளவு இருக்கின்றது, நரகத்திற்குரிய காரியமான தீமைகள் எவ்வளவு பட்டியல் இருக்கின்றது என்பதை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் செய்வதற்கு வாய்ப்புகள் அளித்தும், பலவிதமான எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தந்தும், பலவிதமான உபதேசங்கள் மூலமாக நமக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் அமைத்து தந்திருந்தும் கூட, இல்லை நெஞ்சு துணிச்சலோடு என்னுடைய இஷ்டத்திற்கு என்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு எனக்கு எது பிடித்ததோ அப்படித்தான் வாழ்வேன், எனக்கு தொழுகையா இபாதத்தா வணக்க வழிபாடா யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டும், எனக்கு என்ன தோணுதோ அப்படித்தான் வாழ்வேன் என்று மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்ந்தார்களோ அந்த பாவிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளிப்பான். இவர்களை 70 முழ சங்கிலியால் கட்டுங்கள், இவர்களுக்கு விலங்குகளை மாட்டுங்கள், நரகத்தை நோக்கி இழுத்து செல்லுங்கள் என்று ஒரு புறம் கட்டளை போடப்படும். இன்னொரு புறம் நரகமானது அந்த பாவிகளை போட்டு நிரப்புவதற்காக வேண்டி மலக்குமார்களால் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், நரகம் எவ்வளவு பெரிய கொள்ளளவு உள்ளது தெரியுமா? அதற்கு 70,000 மூக்கணாங்கயிர்கள் சங்கிலிகள் இருக்கின்றது. அதனை ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மலக்குமார்கள் நாளை மறுமையிலே இழுத்து கொண்டு வருவார்கள். அப்படி இழுத்து கொண்டு வந்து அந்த மனிதர்களுக்கு முன்னால் நிறுத்தப்படக்கூடிய நேரத்திலே நரகமானது தனக்கு தீனி கிடைத்து விட்டது என்பதை புரிந்தவுடன், அந்த பாவிகளை எல்லாம் பார்த்தவுடன் தன்னுடைய கழுத்தை உயர்த்தி மிகப்பெரிய அளவிலே கர்ஜனையை இரைச்சலை போடக்கூடியதாக மாறும். அப்படி அந்த இரைச்சலையும் கர்ஜனையும் பார்த்தவுடன் துடிதுடித்து போய் ஒவ்வொரு பாவிகளையும் அந்த நரகத்திலே சங்கிலியால் போட்டு விலங்குகளால் போட்டு அவர்களை இழுத்து இழுத்து நரகத்திலே தள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது மலக்குமார்கள் கேட்பாங்களாம், இந்த நரகம் குறித்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்கள் யாரும் வரலையா? காலுபலா கதுஜானா நதீர், ஆமா வந்தாங்க, அவங்க எச்சரிக்கை செஞ்சாங்க, நாங்க தான் பொய் என்று சொல்லிவிட்டோம். வகாலு லவ் குன்னா நஸ்மஉ வ நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்க சிந்திச்சிருந்தாலோ, நாங்க கேட்டிருந்தாலோ, நாங்க திருந்தி படிப்பினை பெற்றிருந்தாலோ இந்த நரகத்துக்குள்ள வந்திருக்க மாட்டோமே என்று அந்த நரக படுகொலியிலே ஒவ்வொரு பாவிகளையும் இழுத்து இழுத்து தள்ளும் பொழுது ஒவ்வொரு பாவிகளை பார்த்தும் மலக்குமார்கள் கேட்பாங்க, எப்ப எதுக்குப்பா உங்களுக்கு இந்த நிலைமை? யாரும் சொல்லலையா? இப்படி கொடூரம் இருக்கு, இப்படி வெந்து உருகிற இடம் இருக்கு, தாறுனால் ஆன ஆடை தர்ற இடம் இருக்கு, சீல சிலங்களால் ஆன இடம் இது, மிகப்பெரிய நெருப்பு சம்மட்டிகளால் அடி வாங்கக்கூடிய இடம் இது, முழுக்க முழுக்க வேதனைகளால் நிரம்பிய இடம் எது என்று சொல்லி உங்களுக்கு யாருமே எதுவுமே சொல்லலையா? இந்த நரகம் கொடுத்து எச்சரிக்கை செய்யலையா? ஆமா செஞ்சாங்க, ஆமா சொன்னாங்க, நாங்க தான் வணக்க வழிபாடு செயல்படல, நாங்க தான் இறையச்சத்தோட வாழல, நாங்க தான் ஒழுக்கத்தோட இல்ல, எங்களுக்கு உபதேசங்கள் எல்லாம் வந்தது, நாங்க தான் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றாம போயிட்டோம் என்று சொல்லி நாளை மறுமையிலே ஒவ்வொரு பாவியும் அந்த நரக படுகொலியிலே விழுகும் போது மிகப்பெரிய ஒரு புலம்பலை புலம்புவான். அந்த நேரத்தில் வேதனை தாங்க முடியாமல், நாலா புறத்திலிருந்தும் அந்த வெப்பத்தினுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் கதறக்கூடிய அந்த நேரத்திலே மனிதர்கள் எல்லாம் கூப்பாடு போட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, இப்ப போய் நல்லவங்களா மாறிட்டு வந்துடுறோம் என்று சொல்லி நரக படுகொலியிலே வெந்து கொண்டு உருகி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு பாவிகளும் கேட்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிட்டு நாம் அந்த நேரத்தில் அந்த பாவிகளுக்கு என்ன பதில் சொல்லுவோம் தெரியுமா? திருந்தி படிப்பினை பெற அளவுக்கு உங்களுக்கு வாழ்நாள நாம நீட்டிச்சு தரலையா? இப்ப எவ்வளவு வாழ்நாள் இருக்கு? உனக்கு 20 வயசு ஆகலையா, 30 வயசு ஆகலையா, 50 வரலையா, 60 வரலையா, 70 வரலையா, ஏன் 100 வயசு வரைக்கும் எல்லாம் வாழ வச்சனே?
அப்பவெல்லாம் திருந்தாத நீ, அப்பவெல்லாம் என்னை பத்தி நினைக்காத நீ, அப்பவெல்லாம் தொழுகாத நீ, அப்பவெல்லாம் மானுக்க வழிபாடுகளை இபாதத்து விஷயத்தில் கவனம் செலுத்தாத நீ, இப்ப என்ன புலம்புற? நரகத்துல கொஞ்சம் அவகாசம் கூட, போயிட்டு வந்துடுறேன், திருந்திட்டு வந்துடுறேன், உனக்கு அவகாசம் வழங்கப்படாது, இங்கேயே நிரந்தரமாக கடங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய கருண கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்தி நாளை மறுமையிலே நரகவாசிகளிடத்திலே சொல்லிவிடுவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களிடத்திலே இந்த வேதனை இருக்குதே, இந்த ஒரு கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்களே, இவ்வளவு பெரிய நரக வேதனை தாங்க முடியாம இருக்கீங்களே, இதற்கு பகரமாக நான் எதை கேட்டாலும் நீங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா என்று கருத்துப்படக்கூடிய வகையிலே அல்லாஹ் சில கேள்விகளை அந்த நரகவாசிகள் இடத்துல கேட்பான. அப்ப அந்த மனிதர்கள் என்ன நினைப்பாங்களா? அந்த நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி, யா அல்லாஹ் என்னுடைய மனைவி மக்களை இதற்கு பகரமாக தருகின்றேன், யா அல்லாஹ் என்னை இந்த நரகத்திலிருந்து காப்பாற்றி விடு, என்னுடைய தாயை தந்தையை உற்றார் உறவினர்களை நண்பர்களை சகோதர சகோதரியை யாரை வேண்டுமானாலும் இதற்கு பகரமாக தருகின்றேன், யா அல்லாஹ் என்னை இந்த நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி விடு என்று பாவிகள் எண்ணுவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். என்றால் யாருக்காக அல்லாஹ்வை மறந்து இந்த பூமியிலே வாழ்கின்றோமோ, யாருக்காக இந்த உலகத்திலே ஹராம் ஹலால் பேணாமல் வாழ்கின்றோமோ, யாருக்காக இந்த உலகத்திலே நரக கொடூரத்தை மறந்து வாழ்கின்றோமோ, அந்த நரக படுகொலியிலே கிடக்கும் பொழுது சொல்லுவோம், யா அல்லாஹ் என் உம்மா வாப்பாவை எடுத்துக்க, என் பிள்ளைய எடுத்துக்க, என் மனைவியை எடுத்துக்க, என் நண்பனை எடுத்துக்க, என் சகோதர சகோதரியை எடுத்துக்க, யாரை வேணாலும் எடுத்துக்க, என்ன மட்டும் இந்த நரகத்திலிருந்து காப்பாத்தீரேனே ஒவ்வொரு பாவிகளும் எண்ணுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நரக கொடூரம் என்பது நம்முடைய வாய்களால் வார்த்தைகளால் சொல்லிவிடுவதில் அடங்கக்கூடிய விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அது உரித்து உண்டான வர்ணனை என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க, அது எவ்வளவு கொடூரமானது, அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்பது எப்படி என்பதை படிப்பினை பெறுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு சிறிய வெப்பத்தை கோடை காலத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். என்றால் இந்த சூட்டை கூட தாங்க முடியாத நாம், இந்த வெப்பத்தை கூட அனுபவிக்க முடியாத நாம், ஒருவேளை நாளை மறுமையிலே நரக படுகொலியிலே விழுந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? அந்த கொடூரத்திலே வீழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த நாசத்திற்குரிய வாழ்க்கையாக அந்த நரக வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை என்ன, நாம் பெற்ற மக்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பருவ காலங்களை நமக்கு பாடமாக நடத்தி காட்டுகின்றான். என்றால் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். வெறுமனே வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பது ஒரு மூமியினுடைய பண்பு கிடையாது. நம்முடைய கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர வேண்டும், அதனுடைய படைப்பினுடைய நோக்கத்தை உணர வேண்டும். இறுதியாக அல்லாஹ்விடத்தில் எது குறித்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்றால் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி துஆ செய்யக்கூடிய மக்களாக, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நம்மை தயார்படுத்தக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதுதான் ஒரு மூமியினுடைய பண்பு, அறிவான சிந்தனைவாதியான மூமியினுடைய பண்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட மூமின்களாக, நல்ல மக்களாக, நல்ல சிந்தனை கொண்ட மக்களாக மாறுவதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்கொடை விஷயத்திலே கவனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒன்று அவர்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்று அவர்களுடைய ஓய்வு என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய பேரருளால் கடந்த 10-11 மாதங்கள் நம்மை விட்டும் பிரிந்து பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் இன்ன பிற இடங்களுக்கும் பயணித்து கொண்டிருந்த நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 2 மாத கால ஓய்வை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வழங்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த ஓய்வு நேரத்தை தான் ரசூல்லா சொல்லி காட்டுகின்றார்கள். இதை மக்கள் அதிகமாக அலட்சியம் செய்கின்றார்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு, நம்முடைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வு, இதையெல்லாம் நல்ல முறையில திட்டமிடுதலோடு ஒவ்வொரு மூமியனான ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த ஒரு கோடை கால விடுமுறை வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பேட்டையும் தூக்கிட்டு வேகாத வெயில்ல போய் விளையாண்டு கறிக்கட்டைகளாக எரிஞ்சிட்டு வர்றதை பார்க்கும். இன்னும் சில மக்களை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பைக்குகளை எடுத்துட்டு வேகமாக பயணிச்சுட்டு ரோடாக போய் விழுந்து முகங்களையும் கைகளையும் உடைச்சிட்டு மரணத்தையே தழுவக்கூடிய மக்களையும் சமூகத்துல பார்க்கிறோம். இன்னும் சில மக்கள் என்ன அப்படின்னா, நண்பர்களோடும் சொந்தக்காரங்களோடும் சேர்ந்து எங்கேயாவது குளிக்க போவோம் என்று சொல்லி ஏதாவது குளிக்கிற இடங்களுக்கு போய் அங்க போய் ஆத்திலையும் குளத்திலையும் விழுந்து மரணிக்கக்கூடிய மக்களையும் சமூகத்துல பார்க்கிறோம். இப்படி உயிரை இழப்பதற்கும் காலத்தை வீணடிப்பதற்கும் நாசமாக்குவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குழந்தை செல்வங்களையோ இந்த ஓய்வான நேரங்களையோ அல்லாஹ் தரலை என்பதை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொண்டு கடந்த காலங்களிலே நம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய மார்க்க ரீதியான உபதேசங்களை இந்த 2 மாதத்தில் தெளிவான முறையிலே அவர்களுக்கு தொழுகைக்கு உண்டான மார்க்க விஷயங்கள் குறித்து, அல்லாஹ்வை குறித்து, ரசூலை குறித்து உண்டான செய்திகளை தெளிவாக அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே நம்மோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்தி எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்க பற்றாளர்களாக அவர்களை முதலிலே வளர்த்த வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை சார்ந்து அவனுடைய செயல்பாடு சார்ந்து ஒவ்வொருத்தரையும் நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைகள் என்ன என்பதை வெளிக்கொண்டு வந்து அதற்கான முறையான ஏராளமான பயிற்சி களங்கள் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போய் மக்களை சேர்த்தி அவங்களுடைய எதிர்கால நன்மைக்காக வேண்டி காலத்தை திட்டமிடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், இவர்கள் எல்லாம் நாம என்னைக்காவது ஒரு நாள் தான் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் இந்த ஒரு கோடை விடுமுறையில நம்முடைய உறவுகள் எது, நம்முடைய சொந்த பந்தங்கள் எது, நம்முடைய நட்பு வட்டங்கள் எதுன்னு அவங்களை போய் அறிமுகப்படுத்தி அவர்களோடு நல்லுணர்வு, நல்ல ஒரு உறவு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். கூடுதலாக எங்கே நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை கண்காணிப்போடு பாதுகாக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் அனுப்புறோம் என்று விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அங்கே என்ன நடக்குது, எப்படி மக்கள் இருக்கிறாங்க என்பதையும் கவனிக்க வேண்டிய ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க எப்படி பாதிப்பு வரும் என்பதெல்லாம் தெரியாது. இதையெல்லாம் கடந்து இந்த ஒரு 2 மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு அருளை, இந்த ஒரு அருட்கொடையை நல்ல முறையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால நன்மைகளுக்காக திட்டமிடுதலோடு பயன்படுத்தக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.